சென்னையில் வாக்கு எண்ணும் மைய கட்டுப்பாட்டு அறையில் ஜனநாயகன் பார்த்து புகைப்படம் வெளியிட்ட ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம். சோலமன், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இதுல வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னையில மொத்தம் 3 இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பகுதியாக அண்ணா பல்கலைக்கழகத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை மூலமாக தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில முதல் நாள்ல ஒருவர் லேப்டாப் மூலியமாக அதுல பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் ஒருவர் லேப்டாப் மூலியமாக கசிந்த ஜனநாயகன் திரைப்படத்தை அவர் லேப்டாப் மூலமாக பார்த்து கொண்டிருந்தார். இது தொடர்பான ஒரு போட்டோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக சட்டவிரோதமாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை அதுவும் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில இருந்து பார்த்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு இருந்தது. இது தொடர்பாக ஒரு புகாரானது கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் அளிக்கப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பாக போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அவரது புகைப்படத்துடன் ஆதாரங்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருந்த நிலையில தற்போது அந்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஒப்பந்த அடிப்படையில மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய யுவராஜ் என்பதும் அவர் மீது 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து யுவராஜ் என்பவரை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த விவகாரத்துல இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் பிறப்பித்திருந்த நிலையில இதனை பார்த்து அவர் லேப்டாப் அத்துமீறி லேப்டாப்பை கொண்டு சென்று அதுவும் அதிலேயே ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த விவகாரம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில தற்போது கோட்டூர்புரம் போலீசார் அந்த நபரை கைது செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோலமன். உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.